தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் மத்திய அரசின் கட்டாய விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கல் பண்டிகை நீக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டு வரை பொது விடுமுறை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 2017ஆம் ஆண்டுக்கான கட்டாய விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கல் நீக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட விரும்பும் தமிழகத்தை சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் முன் அனுமதியுடன் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் விடுமுறையை மறுத்தால் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தசரா, மகாவீர் ஜெயந்தி, மொஹரம், குருநானக் பிறந்தநாள் ஆகியவற்றுக்கு சனி, ஞாயிறு தினங்களிலும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொங்கலுக்கு பொது விடுமுறை இல்லை என கூறப்பட்டுள்ளது. கட்டாய பொது விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கல் பண்டிகை நீக்கப்பட்டிருப்பதற்கு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். பொங்கல் விடுமுறையை கட்டாய விடுமுறையிலிருந்து நீக்கியிருப்பதற்கு இந்தியாவின் மதசார்பற்ற தன்மையை கேள்விக்குறியாக்கும் நடவடிக்கை என்று திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல மத்திய அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மன்னிக்க முடியாத அநீதி என்று விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் இந்த அறிவிப்பு உலகமெங்கும் உள்ள 13 கோடி தமிழர்களை காயப்படுத்தும் செயல் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் மத்திய அரசின் வஞ்சிக்கும் செயல்தான் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல மாநிலங்களவை உறுப்பினருமான டி.கே. ரங்கராஜன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மத்திய அரசின் இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுபவீர பாண்டியன் மத்திய அரசின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்திலாவது தமிழக அரசு உடனே செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை கிடையாது என்ற அறிவிப்புக்கு மத்திய அரசு ஊழியர்கள் சங்கத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். மத்திய அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகி தனசேகர் கூறுகையில், இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை சனிக்கிழமையில் வருவதால் அன்று கட்டாய விடுமுறை அளிக்கப்படாமல் வரையறைக்கப்பட்ட பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது என்ற அவர், அதே சமயம் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் மகாவீர் ஜெயந்தி, பக்ரீத், தசரா, முகரம், குருநானக் ஜெயந்தி ஆகிய பண்டிகைகளுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டாய விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கல் பண்டிகை நீக்கப்பட்டதை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என புதிய பார்வை ஆசிரியர் மா. நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதனை கூறினார். தெரிவிக்கின்ற இயற்கை விழா அது யாராலையும் தடுக்க முடியாது. தடுக்க முன்வருவாங்கன்னு நான் நினைக்கல. அது விடுமுறை விடுவதை அவர்கள் மறுபரிசீலனை செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் அவர்களுடைய அறிவிப்பு மத்திய அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்காக அவர்கள் சொல்லியிருக்கின்ற கட்டாய விடுமுறை அல்ல என்ற நிலையை தான் வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். முழுமையான தகவல் படித்து பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள விடுமுறையை அவர்கள் தடுக்கவே முடியாது. இது தமிழ்நாட்டுக்கே உள்ள உரிமை.